ஹிந்தி டியூஷன் சென்டர். நேற்று நம்ம பரீட்சையால் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். அதுலேயே இன்னைக்கு பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஓகே, இன்னைக்கு ஆப்போசிட்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். படா 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 அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டு சோட்டா. சோட்டா சோட்டா. இப்போ அடுத்தது செகண்ட் ஒன் இங்க இருக்கு. அப்ப லம்பா லம்பாக்கு ஆன்சர் என்னது? சௌடா. அந்த படாக்கு வருதுல பெரிய டா, அந்த டா புள்ளி வச்சு வரணும், நினைக்க வச்சுக்கணும். அடுத்தது சுந்தர். இது வரும்போது எப்பவுமே இந்த சுந்தருக்கு முன்னாடி ஆ மட்டும் போட்டுட்டு இங்க என்ன இருக்கோ அந்த எழுத்தை அப்படியே பார்த்து நம்ம எழுதிடணும். அ சுந்தர். இப்ப அடுத்தது பாகர். அப்போ பாகர்னா வெளியேன்னு அர்த்தம். அடுத்தது அந்தர், மேல நுக்தா வைக்கணும். கல் கல்லுன்னா நேத்து இல்லாட்டி நாளைக்கு. அப்போ ஆச். ஓகே, இப்போ அடுத்த செட் ஆஃப் ஆப்போசிட்ஸ் பார்க்கலாம். காவ் காவ்னா வில்லேஜ். அப்போ சிட்டிக்கு வந்துட்டு ஷஹர். ஷஹர் ஷஹர். பாகர் இங்க மேல எழுதிருக்கோமா அந்தர், அதை அப்படியே இங்க எழுதிடணும். அந்தர். கல் கல் என்ன வரணும்? ஆச். கரம் கரம்னா சூடுன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு ஆப்போசிட் டண்டா. ட இண்டா, மேல நுக்தா வைக்கணும். அதான் தண்டா. அதாவது பகுத். பகுத்னா நிறையன்னு அர்த்தம். ஆப்போசிட் கம். பகுத் கம். அடுத்தது மறுபடியும் படா. படாக்கு என்ன படிச்சோம்? சோட்டா. அடுத்தது சுந்தர். சொல்லியிருந்தேனா எழுதிட்டு இந்த சுந்தர் அப்படியே எழுதிருங்க. சுந்தர். கரம் ठंडा. கல் ஆச். ஹானா எஸ்ன்னு அர்த்தம். அப்ப நோக்கு நஹி. இங்க என்ன வரணும்? நஹி. ந ஹி எழுதிட்டு இங்க நுக்தா. இப்போ நஹி. அப்ப திரும்ப அதே மாதிரி வந்திருக்கு பாருங்க. படா. அப்போ छोटा. गांव शहर. गरम ठंडा. दो தோனா கொடுங்கன்னு அர்த்தம். லோன்னா வாங்கிக்கோங்கன்னு அர்த்தம். ரோஜ்னா எப்பவுமே, எவ்ரிடேன்னு அர்த்தம். அப்போ எப்பவாதுன்னு சொல்லுவோமா? கபி 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 கபி. ஓகே, இது ஆப்போசிட்ஸ் இப்போ முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்பர் நேம்ஸு. இதுக்கு வந்துட்டு இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கான ஹிந்தியில் நம்ம நேம்ஸ் இங்கே எழுதணும். இப்போ இது 3. 3க்கு ஹிந்தியில் தீன். அடுத்தது 7. 7க்கு ஹிந்தியில் சாத்னு பேர். சாத். இது வந்துட்டு நவ். அப்போ நவ். இது 14. இது வந்துட்டு சௌதஹ். 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 20க்கு ஹிந்தியில பேரு பீஸ். பீஸ். ஓகே, இது முடிஞ்சிச்சா? இப்போ அடுத்த செட் ஆஃப் நம்பர் நேம்ஸ் பார்த்துடலாமா? ஓகே, இது 2. 2க்கு ஹிந்தியில தோ. இது 2 எழுதலாம். ஒன்று வந்துட்டு சே. இல்லை அப்படின்னா இந்த ச போட்டுட்டு 2 புள்ளி வைக்கலாம். சஹ. இந்த 2ல் எது எழுதினாலும் மார்க் தான். ஓகே, சே அண்ட் சஹ. அடுத்தது நவ். சாரி, நவ். இது 15க்கு பந்த்ரஹ். இதுக்கு 2 முறையில் எழுதலாம். இப்போ இந்த தவை இப்படி போட்டு ஹ எழுதலாம். இது ஒரு பந்த்ரஹ். இல்லை இன்னொரு என்ன மாத்தனா இப்படி போட்டு
15 இப்படியும் எழுதலாம். இதுக்கு மேல மறக்காம ஒரு நுக்தா வச்சிடணும். அவ்வளவுதான். இந்த 2 முறையிலையும் நீங்க 15 எழுதலாம். அடுத்தது பீஸ். பீஸ் பீஸ். மறுபடியும் இங்க எழுதலாமா? தீன். தீன். இங்க மேல எழுதுன மாதிரியே சே இல்லைன்னா சஹ. இங்க சாத். இது வந்துட்டு 13. அப்போ தேரஹ். தேரஹ். இது வந்துட்டு 16. சோலஹ். சோலஹ. சோலஹ். ஓகே. இப்போ அடுத்தது மறுபடியும் எழுதலாங்களா? தீன். இது வந்துட்டு சே இல்லைன்னா சஹ. நௌ. இது வந்துட்டு 16th வந்துட்டு சோலஹ. சோலஹ். இது வந்துட்டு 19. பாதினா போடணும். அப்புறம் இந்த நேவை இப்படி முழுசா போட்டு இப்படியும் போடலாம். இன்னொன்று இப்படி போட்டு இப்படி இப்படியும் போடலாம். ரெண்டுமே சரியான மெத்தட் தான். 19. அடுத்தது இது வந்துட்டு டிரான்ஸ்லேஷன். இவங்க வந்துட்டு இங்கே ஹிந்தியில் கொடுத்துருக்கிறத தமிழ் இல்லைன்னா வந்துட்டு இங்கிலீஷில் வந்துட்டு நீங்கள் எழுதலாம். இப்போது இதை வந்துட்டு மேஜுன்னு இருக்குது. மேஜுக்கு இங்கிலீஷில் நம்ம இப்போ ஃபெமிலியராக குழந்தைங்க ஹிந்தியில் சரி இங்கிலீஷில் எழுதுறாங்க அப்படிங்கிறப்போ நம்ம இங்கிலீஷில் இப்போ நான் எழுதுகிறேன். இதுக்கு வந்துட்டு டேபிள். டேபிள். தமிழில் எழுதுறதா இருந்துச்சுன்னா மேஜை. மேஜை. ஓகே. அடுத்த செகண்ட் என்ன இருக்கு? கியா. கியா அப்படின்னா வாட். இது வந்துட்டு நம்மளுடைய கைடில் பின்னாடி இருக்கும். நம்ம இது காந்தி கைடு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா கூட பேஜ் நம்பர் 13 பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் இப்போ இங்கே ஜஸ்ட் இங்கிலீஷில் மட்டும் எழுதுகிறேன். ஜமீன். ஜமீனுக்கு என்ன வருது அப்படின்னா ஃப்ளோர். FLOR. OOR. ஃப்ளோர். பேடுனா ட்ரீ. பில்லி அப்படின்னா கேட். பௌதா அப்படின்னா பிளான்ட். பாக் அப்படின்னா கார்டன். சோம்வார்க்கு வந்துட்டு மண்டே. சுட்டிக்கு ஹாலிடே. துக்கான் அப்படின்னா ஷாப் அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸில் பார்ப்போம். கித்தாப். கிதாப்னா புக்கு. ஜமீன் அப்படின்னா ஃப்ளோர். பில்லி கேட். பாக் இங்கே என்ன வரணும்? கார்டன். தைலி. தைலிக்கு வரும்போது பேக்னு வரணும். டாக் கர். இது வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸ். ஷேர் அப்படின்னா லயன். நதி ரிவர். ஆங்க். நல்லா பாருங்க, ஆங்க் மட்டும்தான் போட்டிருக்கு, ஆங்கோன்னு கொடுக்கல. ஸோ ஒரே ஒரு இது போட்டிருக்கிறப்ப அந்த இடத்துல ஐ மட்டும்தான் எழுதணும். ப்ளூரலில் எதுவுமே எழுதிடக்கூடாது. அடுத்தது பைங்கன். பைங்கன் அப்படின்னா பிரிஞ்சால். கத்திரிக்கான்னு சொல்கிறோம்ல அதுதான். ஓகே. இப்போ அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துடலாமா? கித்தாப். கித்தாபுக்கு புக்கு. காய் கவு. கியா வாட். ஹாத் ஹேண்ட். பாக் கார்டன். நதி ரிவர். கான். கான் இங்கேயும் பாருங்க, இதுவும் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் வர்றது ஒன்று. இயர் மட்டும்தான் வரணும், இயர்ஸ் வரக்கூடாது. கானோ அப்படின்னா தான் இயர்ஸ். ஸோ இங்கே இயர் மட்டும்தான். மோர் இஸ் ஏ பீகாக். ஷாதி அப்படின்னா மேரேஜ். சுந்தர் அப்படின்னா பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல். ஓகே. இப்போ another set of கொஷின்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாங்களா?
ஓகே. ஹாத் அப்படின்னா hand. पालतू जानवरना डोमेस्टिक एनिमल. पौधा प्लांट. सोमवार मंडे. नौकर सर्वेंट. हिरन डीर. डीर தான். ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன். எஸ், டேர் தான். तालाब in the sense pond. आंख eye. मकान building. दुकान வேற மக்கான் வேற. துக்கான்னா ஷாப்பு, மக்கான்னா பில்டிங். அடுத்தது பைங்கன் பிரிஞ்சால். ஓகே, இந்த கொஷின் உங்களுக்கு இதனுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ரிப்பீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வேறு எதுவும் வீடியோஸ் வேணும்னாலுமே எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் அதை க்ரியேட் பண்ணி பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.